யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யோசிக்க நேரம் கிடையாது. ஒரு தடவை உங்க யாத்திரையை நீங்க தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திரும்ப முடியாது. கெட்ட சக்திகள் எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து உங்களை தாக்க முயற்சி பண்ணும். இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க தவறி கூட பின்னால திரும்பி பார்க்கவே கூடாது. என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்க கூடாதா? எதுக்கு குருஜி? ஒரு தடவை நீங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டீங்கன்னா நீங்க பிரம்மையான ஒரு விஷயத்துல முழுகிடுவீங்க. அதுல இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. தேவி, அப்படின்னா நாங்க சாவு கூட போராடிதான் இங்க இருந்து போய் ஆகணுமா? அமைதியா இருமா. துர்க்கை அம்மன் மேல நம்பிக்கை வை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பண்டிதரே, இதுவரைக்கும் நீங்க எங்க கூட வந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த துர்க்கை அம்மன் எப்போதும் உங்க கூடவே இருப்பா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, எனக்கு விருப்பமான பக்தன் யாருன்னா யார் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தன்னோட பக்தியை இழக்காம இருக்காங்களோ, விடாம போராடுறாங்களோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இந்த கஷ்டமான நேரத்திலையும் கடவுள் நிச்சயமா நம்ம கூடவே தான் இருப்பாரு. நம்மள எந்த நேரம் மாட்டாரு. இந்த கஷ்டமான நேரம் நமக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையை நம்ம தாண்டிதான் ஆகணும். இன்னும் முழு நம்பிக்கையோட நாம இந்த கஷ்டங்களை கடந்தாகணும். துர்கா தேவியோட ஆசீர்வாதம் கூடவே இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், ஒருவேளை இந்த நேரத்திலேயாவது உங்க மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சுன்னா அப்ப ஒரு தடவை இந்த பானைகளை பாருங்க. இது பானை இல்ல, நம்ம சீமாவும் ரோகிணியும் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாரும் தைரியமா இருப்பீங்கன்னு. இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எது நடந்தாலும் திரும்பி பார்க்கவே கூடாது. துர்கா தேவியோட பெயர் சொல்லி நாம இதை ஆரம்பிக்கலாம். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி.